பசிபிக் பெருங்கடலில் எல் நினோ நிகழ்வு இதுவரை கண்டிராத தீவிர நிலையை அடைந்துள்ளதால் பிரான்சில் 2026, 2027 இலையுதிர் காலம் மற்றும் குளிர்காலத்திற்கான வானிலை குறித்த அச்சம் எழுந்துள்ளது. பெருங்கடலின் வெப்பநிலையில் ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் மாற்றம் உலகளாவிய வளிமண்டல சுழற்சியை பாதித்து பிரான்சிலும் எதிரொலிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் பசிபிக் பெருங்கடல் பகுதிக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரம் உள்ளதால் எல் நினோவின் நேரடி தாக்கம் ஐரோப்பாவில் சற்று மாறுபட்ட வடிவத்தில் இருக்கலாம் என்று வானிலை மையங்கள் எச்சரிக்கின்றன. கடந்த காலங்களில் நிகழ்ந்த தீவிர எல் நினோ தாக்கங்களின் போது மேற்கு ஐரோப்பாவில் குளிர்காலத்தின் தொடக்கத்தில் வழக்கத்தை விட மிதமானதாகவும் அதிக மழை மற்றும் காற்றுடன் கூடியதாகவும் இருந்ததாக பதிவாகியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பிரான்சின் தெற்கு பகுதிகளில் பலத்த மழை பெய்வதற்கும் நாட்டின் வடக்கு பகுதிகளில் கடுமையான குளிர் அலைகள் வீசுவதற்கும் தற்போதைய சூழல் வழிவகுக்கலாம். இந்த நிகழ்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள மெட்ரோ பிரான்ஸ் அமைப்பு, ஒரே தீவிர தன்மை கொண்ட எல் நினோ நிகழ்வுகள் கூட பிரான்சில் முற்றிலும் மாறுபட்ட வானிலை தாக்கங்களை உருவாக்கக்கூடும் என்று சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் பசிபிக் கடலில் தேங்கி கிடக்கும் மாபெரும் வெப்பம் வளிமண்டலத்தில் வெளிப்படுவதால் வரவிருக்கும் 2027 ஆண்டில் பிரான்ஸ் நாடு கடுமையான வெப்ப அலைகளை சந்திக்கும் அபாயம் உள்ளது. ஒட்டுமொத்தத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சூப்பர் எல் நினோ நிகழ்வு பிரான்சில் மாறிவரும் தீவிர வானிலை மாற்றங்களுக்கும் எதிர்பாராத மழை மற்றும் வெப்பநிலை உயர்வுகளுக்கும் காரணமாக அமையலாம்.